ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். இன்னைக்கு அந்த இஷ்யூ பத்தி சொல்லுங்க ஐயா, என்ன நடந்தது? என் வீடு வந்து சிங்கப்பெருமாள் கோயிலுங்க. ஓகேங்கய்யா. நான் லோடு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டரு எனக்கு செங்கல்பட்டு பிக்கப், சைதாப்பேட்டை டிராப்னு வந்துச்சுங்க. இப்ப இப்ப மாநாடு நடக்கிறது மதுராந்தகத்துல, அதுக்கு அடுத்த ஸ்டாப் செங்கல்பட்டு, அதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் சிங்கப்பெருமாள் கோயில். இது எப்படி வரும்னா, நீங்க சென்னைக்குள்ள வரும்போது நான் சொல்றேன் இந்த ஸ்டாப்ஸ். ஆர்டர் வந்ததும் மெயின் ரோட்டுக்கு வந்தேன். போலீஸ் வந்து என்னை மறைச்சு, நீங்க இப்படி மெயின் ரோட்ல நீங்க இன்னைக்கு போக கூடாது, ஏன்னா மோடி போறாரு, இது அங்க மாநாடு அங்க நடக்குது அப்படின்னாரு. இல்லைங்க, நான் இதெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் காமிச்சேன். பாருங்க, எனக்கு ஆர்டர் வந்துருக்கு, செங்கல்பட்டு பிக்கப், அதனால நான் இப்படி போனாதான் எனக்கு 10 கிலோமீட்டர் நான் போகணும் அப்படின்னேன். ஆனா போலீஸ் ஒத்துக்கவே இல்லை. சரின்ட்டு நான் உள்ள போயிட்டு 20 கிலோமீட்டர் சுத்தி போக முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஓகே. போயிட்டே இருக்கும்போது 100க்கு போன் அடிச்சு என்னோட கோரிக்கையை சொன்னேன். அவங்க கம்ப்ளைண்ட் ஏத்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரு. சரிங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் என்ன கேட்டேன்னா, நான் வந்து இப்ப சிங்கப்பெருமாள் கோயிலுங்க, நான் போற இடமும் செங்கல்பட்டு வரைக்கும் தான். மாநாடு நடக்கிறது மதுராந்தகத்துல நடக்குது. சரி, நான் அங்கெல்லாம் போறது இல்ல. செங்கல்பட்டு போயிட்டு நான் ஆர்டர் என்னோட வண்டியை லோட் பண்ணிட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் சைதாப்பேட்டுக்கு போகணும். ஏன்னா மெட்ராஸ்குள்ள தான் நான் போறேன். என்ன எதுக்குங்க போலீஸ் வந்து பிளாக் பண்ணுது? அப்படிங்களா, உங்க வீடு எங்க, உங்க வீடு எங்க அப்படின்னு கேட்டாங்க. சொன்னேன் சிங்கப்பெருமாள் கோயில். உங்க வண்டி நம்பரு, ஏன்னா அந்த நம்பர்ல பாக்குறாங்கல்ல, செங்கல்பட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN19 அதெல்லாம் கேட்டாரு. சார் நீங்க போலாம் சார், உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க, நீங்க வேணா அவர்கிட்ட கொடுங்க, நான் சொல்றேன் அப்படின்னாரு. சார், நான் அவர் பேச்ச மதிச்சு, ஏன்னா அவர்கிட்ட நான் எவ்வளவு கெஞ்சினேன், ப்ரூஃப் எல்லாம் காமிச்சேன், போர்ட்டல்ல இது மாதிரி ஆர்டர் வந்திருக்கு, அந்த இதெல்லாம் காமிச்சேன். அவர் ஒத்துக்கவே இல்லை. அதனால அவர் பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? இல்லைன்னா எங்கேயாவது தீவிரவாதி இவரு அப்படின்னு என்னை சுட்டு கொண்டான்னா என்ன பண்றது? அதனால நான் என்ன பண்ணிட்டேன், வேற ரூட்ல போயிட்டு இருக்கேன் சார். கூகுள் மேப் போட்டேன், என்ன 20 கிலோமீட்டர் காட்டுது, வேற ரூட்ல போயிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. சரிங்க, பத்திரமா போங்க. அது ஓகே சார், நான் பத்திரமா போறேன். இப்படி ஏன் போலீஸ் எல்லாம் வந்து அரசியல்வாதிக்கு சப்போர்ட்டாவே ஏன் இருக்கிறீங்க? மக்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கு சார். ஏன்னா நான் என்ன கேட்டேன், உண்மைதான், இந்த பிரதமருக்காக இந்த நாடு கிடையாது, பொதுமக்களுக்காக தான் நாடு. அப்ப பிரதமர் வர்றாருன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வந்து துன்புறுத்தினா, ஒவ்வொரு மக்களும் வந்து அதனால வந்து லாஸ் ஆனா, அதாவது நஷ்டமானா, எதுக்கு இந்த மாதிரியான ஒரு இதன சர்வாதிகார நாடா, இல்ல ஹிட்லர் மாதிரியோ முசோலினி மாதிரியோ சர்வாதிகாரம் பண்ணிக்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்களான்னு தெரியல. இதை ஏன் வந்து தமிழ்நாடு இதுக்கு பொறுப்பு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே. ஏன்னா தமிழ்நாடோட பொறுப்புலதான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாங்க பிஜேபிக்கு சப்போர்ட் இல்லைன்றாங்க. ஆனா அவர் வரும்போது இவங்கதான் முன்னாடி நின்று, அதுவும் யாரு மதுராந்தகன்னா நீங்க அங்க இருந்து செங்கல்பட்டு பாதுகாப்பு தரீங்கன்னா சரி, அது ஓகே. நான் காரணம் சொன்னது கரெக்டான காரணம். என்ன, பிக்கப்பு செங்கல்பட்டு நான் போறேன், நான் ஏன் போக கூடாது? என்ன ஏன் தடுக்கணும்? ஒருத்தர் வராருன்னா ஃபுல்லா அந்த ரோட ஃபுல்லாவா பிளாக் பண்ணுவீங்க? இல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிளாக் பண்ணிட்டு போலாம். அவர் போக அடுத்தடுத்த இதுல பிளாக் பண்ணி அப்படியே அவரை போக விட்டுட்டு எங்களெல்லாம் விடலாம்ல. ஆமா, இது வந்து ஒரு சாபக்கேடு. வர்றாருன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு வந்து பொதுமக்களை துன்புறுத்தி அவர் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்றது, அவர் ஏதோ ஒரு கடவுள் மாதிரியும் இருக்கிற மக்கள்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு அடிமைகள் மாதிரியும் வந்து ட்ரீட் பண்ற ஒரு இதுதான் வந்து இவ்வளவு காலமும் நடந்துட்டு இருக்குது. இல்லங்க, இல்ல சார், இப்ப சென்னை சிட்டி உள்ளாரு இருந்து ஒருத்தவர் கார் எடுத்துக்கிட்டு அவரு ஊரு கோயம்புத்தூர்னு வைங்க, விழுப்புரம் போய் திருச்சி போய் போறாருன்னு வச்சுக்கோமே, இல்ல விழுப்புரம்னு வச்சுக்கோங்க. அவரு போறவரை நீங்க தடுத்து நிப்பாட்டி, இல்லைங்க நீங்க போக கூடாது, ஏன்னா அங்க மாநாடு நடக்குது, நீங்க இப்படி சுத்தி போங்கன்னு ஏதாவது ஒரு ரூட்டை காமிக்கிறீங்கன்னா ஓகே, நீங்க பாண்டி போய் போங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு ரூட்டு இந்த பக்கம் போய் போங்க அப்படின்னு சொன்னா அது ஓகே. நான் போறது அடுத்த ஸ்டாப்ல பிக்கப்புக்கு போறேன்.
நான் ஒன்னும் விழுப்புரத்துக்கு போக போறது இல்ல. அந்த மாநாட கடந்து நான் போக போறதே கிடையாது. அடுத்த ஸ்டாப் செங்கல்பட்டு, பிக்கப்புக்கு தான் நான் போறேன். இங்க இருந்து நான் ரிட்டர்ன் வந்துருவேன். இல்ல என்னுடைய கருத்து என்னன்னு அவரு ஏதோ ஒரு முக்கிய சமூக பிரச்சனையை பேசுறதுக்கு வரல, இல்ல முக்கிய சமூக பிரச்சனையை தீர்த்து வைக்கவும் வரல. அவரு ஓட்டு கேட்க வர்றாரு. அவருடைய எலெக்ஷன் வேலையை பார்க்க வராரு. அவர் சொந்த கட்சி வேலையை பார்க்க வராரு. சொந்த கட்சி வேலையை பார்க்க வர்ற ஒருத்தனுக்கு இந்த ஒட்டுமொத்த மக்களும் துன்புறுத்தினாலும் பரவாயில்ல, அவர்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க எப்படியோ போனாலும் பரவாயில்ல, இவர்களுடைய கட்சி பிரச்சாரத்தை தெளிவா சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை, அதுதான் சரிங்கிற ஒரு மனப்பாக்குங்கிறது இந்த தமிழகத்திலும் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குங்கய்யா. நான் இது சரி அவரு மோடியோடைய லைஃப் நல்லா இருக்கணும், அவரு உயிரோட இருக்கணும் அப்படின்னு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதாவே வச்சுப்போம். அந்த அவரு எங்க இருக்காரோ அந்த ஏரியால பாதுகாப்பு கொடுங்க சார். உண்மை. அவர் இல்லாத ஏரியால நான் என்னைய பிடிச்சி போவாத இந்த ரூட்லன்னா என்ன அர்த்தம்? இதுதான் என்னோட கேள்வி. கண்டிப்பா கண்டிப்பா. மோடி இப்ப மதுராந்தகத்துல இருக்காருன்னா நீங்க அங்க பாதுகாப்பு கொடுங்க, வான்வெளி பாதுகாப்பு கொடுங்க, கடல் வழி பாதுகாப்பு எது வேணாலும் கொடுங்க. கண்டிப்பா. இல்லாத இடத்துல இருக்கிறவன நீ போவாத அந்த ரோட்லன்னா என்ன அர்த்தம்? நான் அதுவும் ப்ரூஃபோட காட்டுறேன். கண்டிப்பா. நான் செங்கல்பட்டு வரைக்கும் தான் போறேன்னு. அத ஒத்துக்காம அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணாருன்னா அதான் போன்னு சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். நீங்க டக்குனு டாபிக் நம்ம 2 பேரும் இது பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசினேன். இன்ஸ்பெக்டர் நீங்க நான் சொல்றேன் அப்படின்ட்டாரு. ஆனா நான் என்ன சொன்னேன், இல்லைங்க அங்க இருந்த போலீஸ் பேச்சை மதிச்சு நான் சுத்தி தான் போறேன் 20 கிலோமீட்டர். சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து அடுத்த ஸ்டாப்புக்கு போக வேண்டிய நானு சுத்தி போறேன். போலீஸ் ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க ஏன் ஒரு பொலிட்டீஷியனுக்கு பொலிட்டீஷியனுக்கு இவ்வளவு பாதுகாப்பு? நான் என்ன ப்ரூஃபோட சொல்றேன், அடுத்த ஸ்டாப் தான் போக போறேன், நான் மாநாட்டுக்கு எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஏன் நீங்க இது பண்ணல அந்த போலீஸ்? இப்போ இந்த தகவலை நம்ம இணையதளத்துக்கு நம்ம யூடியூப் நம்ம சேனல்ல இதை நான் ஒளிபரப்புறோங்க ஐயா. காணொலியை பதிவிட போறோம். இப்ப இதனால மக்களுக்கு நீங்கள் சொல்ல வருவது என்ன? மக்களுக்கு நீங்கள் சொல்ல வருவது என்ன? இதை எப்படி மாற்றலாம்? இதில் என்ன ஒரு குற்றம் இருந்தது? இதனூடாக பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்? இதையெல்லாம் எதிர்காலத்துல எவ்வாறாக மாற்றலாம்? இது உங்களுடைய கருத்துக்களை பதிவுங்க. என்னோட கருத்துங்க ஐயா, இப்ப மதுராந்தகத்துல மாநாடு, மோடி ரோட்ல போக வேண்டிய அவசியமே இல்லை. முன்னாடி அவரு இதுக்கு வந்தாரு மகாபலிபுரத்துக்கு. அப்பயும் சைனீஸ் பிரசிடென்ட் வந்தாரு. சைனீஸ் பிரசிடென்ட் அவரு கூட மோடியும் இங்க இருந்து ரோட்ல தான் போனோம் மகாபலிபுரத்துக்கு. ரோட்ல போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவரு ஒரு ஹெலிகாப்டர் வச்சுக்கலாம், நேரா போய் அந்த மாநாட்டுல எங்கேயாவது ஒரு இடம் ஒதுக்கி டக்குன்னு கீழே இறங்கி பேசிட்டு போலாம். அவரு ரோட்ல போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரோட பிளாக் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி நீங்க ரொம்ப செக்யூரிட்டி கொடுக்குறீங்கன்னா வான் பாதுகாப்பு எல்லா பாதுகாப்பையும் அந்த மாநாடு நடக்கிற இடத்துல கொடுங்க. அதை விட்டுட்டு சென்னை ஏர்போர்ட் இல்ல, கிண்டியில இருந்து டிராபிக்ல போலீஸ் நிக்கிறாங்க. அங்க ஒரு ஜஸ்ட் ஒரு போஸ்ட் கம்பத்துக்கு ஒரு போலீஸ் நிக்கிறாங்க. எங்க இருந்து? கிண்டியில இருந்து. நான் சைதாப்பேட்டை வரைக்கும் வந்தேன். சைதாப்பேட்ல இருந்து மெயின் ரோட்ல நிக்கிறாங்க போலீஸ். எதுக்கு இங்கெல்லாம் எதுக்குன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, அவங்க ஏதோ டிராபிக்க விலகிறதுக்கு நிக்கிறாங்க. ஏன்னா இங்க டிராபிக் ஆனா மோடிக்கு அங்க அடிவுமா என்னன்னு எனக்கு அது ஒண்ணும் புரியலீங்க. ஏன் நிக்கிறாங்கன்னு புரியல. இதெல்லாம் தேவையில்லாத செலவு. போலீஸ தேவையில்லாம போலீஸையும் அதை கழிக்கிறாங்க. தேவையில்லாத இடையூறு, பொதுமக்களுக்கு தேவையில்லாத இடையூறு. ஏதோ ஒரு பெரிய ராஜராஜ சோழனோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மன்னர் வருகிறார், அதனால பொதுமக்கள்லாம் செத்தாலும் பரவாயில்ல, அந்த மன்னர் மட்டும் உயிரோட வாழணுங்கிற மாதிரியான இங்க மக்களுக்காக தான் இங்க பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் பிரதமர். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை, பிரதமருக்காக மக்கள் 1000 பேர் அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இவர் சந்தோஷமா பிரச்சாரத்தை பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது இது என்ன மாதிரியான ஒரு மனநிலைங்கிறது நமக்கு சுத்தமா புரியல. அதாங்க அவரு ஹெலிகாப்டர்ல இறங்கிட்டு அவர் மாட்டு போலாமே, ஏன் எங்களெல்லாம் பிடிச்சி துன்புறுத்துறாரு? நான் சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து செங்கல்பட்டுக்கு போக கூடாதான் இப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. இதே மாதிரி என்னைய மட்டும் இல்லைங்க,
எல்லாருமே அங்க மெட்ராஸ்ல இருந்து வந்த எல்லா வண்டியும் டைவர்ட் பண்றாங்க. டைவர்ட்னா சைட்ல போய் ஈசிஆர்ல போய் போங்க, இந்த பக்கம் போய் போங்க, காஞ்சிபுரம் போய் போங்க அப்படின்னு. இந்த மனநிலைங்கிறது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது முன்னொரு தேவை இப்படியே தான் இருக்கு. ஏதோ இந்த பிரதமர், முதலமைச்சர், எம்எல்ஏ இவனுங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புனிதர்கள் மாதிரியும், இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாமே வந்து அடிமைகள் மாதிரியும் தான் ட்ரீட் பண்ற இந்த ஜனநாயகம், போலி ஜனநாயகம்ங்கிறது நமக்கு இந்தியாவுல இருக்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. போலி ஜனநாயகம். ஏன்னா இது மட்டும் இல்லைங்க, இது ஜனநாயகம் மட்டும் கிடையாதுங்க. போலீஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இவங்க எல்லாரும் அப்படிதான். நீங்க போய் இப்ப எங்க அப்பா பேர்ல இருந்ததுங்க, அத வந்து என் பேர்ல மாத்தினாரு நிலத்தை. அத பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர்னு ஒருத்தர் அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ் பக்கத்துலயே ஒரு எழுத்தாளர்னு ஒருத்தர் கடை போட்டுட்டு உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கான். அவரு தான் எல்லாத்தையும் செஞ்சாரு, எழுத்து எல்லாம் எழுதி. அவரே என்ன சொல்லிட்டாரு, 6000 லஞ்சம் அதிகாரிக்கு எல்லா அதிகாரிகளுக்கும் அப்படின்னு என்கிட்ட வாங்கிட்டாரு. அந்த ஆனா அந்த அதிகாரியும் என்ன கேட்கல, இவர் வாங்கிட்டாரு. பிளஸ் எழுத்து கூலின்ட்டு 20000 வாங்கிட்டாரு. எழுத்து கூலியா 20000 26,000 அவரு சம்பாதிச்சிட்டாரு. அவரு 6000 கொடுத்தாரா கொடுக்கலையான்னு எனக்கு தெரியல. மற்ற செலவுகள்லாம் கரெக்ட். ஏன்னா அந்த பேப்பர் செலவு அதெல்லாம் உள்ள எல்லாம் முடிஞ்சதும் உள்ள போனோம். கேமரா வச்சு எடுத்தாங்க, என்னமோ கம்ப்யூட்டர்ல என்னமோ செஞ்சாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒரு 3 hours வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க போலான்னு சொல்லிட்டாங்க, ஒரு ப்ரூஃபை கொடுத்துட்டு. நான் வீட்டுக்கு வந்தேங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்ப அரசியல்வாதி மட்டும் இல்ல, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, போலீஸ் உட்பட எல்லாருமே, நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போயிருக்கேன், அங்கேயும் இதே தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சார், எனக்கு இப்ப எழுத படிக்க தெரியாது சார் அப்படின்னா, என்ன இது கூட தெரியாம இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்ப இந்தியாவுல இருக்கிற எல்லா மக்களுக்கும் இவங்க கல்வியை ஃப்ரீயா கொடுத்தாதானே படிக்க முடியும். எனக்கு எழுத தெரியும், பட் நான் அப்படி சொன்னேன். ஏன் சொன்னா, போலீஸ்க்கு அங்க ரைட்டர் இருக்கணும்ல, அவரு எழுத வேண்டியதானே என்ன கம்ப்ளைண்ட் எழுதுன்னு, ஏன் அதை செய்யல? இப்படி எல்லா இடத்துலயுமே நான் போற இடம்லாம் ஏதாவது நெகட்டிவ்ஸா தான் என் கண்ணுக்கு படுது. இல்ல உண்மைதாங்க. அது என்னன்னா, நம்ம ஒரு போலி ஜனநாயகத்துல வாழ்றோம். என்னமோ மக்களே வந்து இங்க ஆட்சி பண்ற மாதிரி, மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுவதே உண்மையான மக்களாட்சிங்கிற ஒரு போலி பேர்ல. ஆனா இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் பணத்தை கொடுத்தோ இல்ல அதிகாரத்தை செலுத்தியோ இல்ல பயமுறுத்தியோ அவர்கள் வெற்றி பெற்று அவர்கள் பெரிய பெரிய சர்வாதிகார மனப்போக்குடன் நடந்து கொள்கிறார்கள். அது மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இதுதான் நடக்குது. ஒரு எம்எல்ஏ ஆயிட்டானா அவன் வந்து கடவுளா ஆயிட்ட மாதிரி நினைச்சுக்கிறான். இங்க இருக்கக்கூடிய மக்களை கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். ஒரு 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 மனு கொடுக்கணும்னா அந்த மனு, நான் சமீபத்துல ஒரு இதை படிச்சேன். வந்து கொடுத்த மனுக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல அந்த அதே தாசில்தார் ஆபீஸ் அந்த வாசல்ல இருக்கக்கூடிய அந்த டீ கடையிலயும் அந்த வேற எந்த கடையிலயும் பாத்தீங்கன்னா பண்ணு துடைக்கிறதுக்கும் அந்த பஜ்ஜி அமுத்துறக்கும் இருக்கக்கூடிய பேப்பர்களாகத்தான் அந்த மனுக்கள் போகிறது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் வந்து மனநிலையில ஆட்சி செய்யறாங்க, மக்களுக்காக ஆட்சி செய்யறாங்களா இல்ல இவங்களுடைய சர்வாதிகார மனப்போக்குல ஆட்சி செய்யறாங்களா? அப்போ இது வந்து அவங்களுடைய குற்றம் இல்ல, மக்களுடைய குற்றம். சாமானியனாக இருக்கிற ஒருத்தரை இங்க வந்து எம்எல்ஏவாகவும் எம்பி ஆகவும் முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுத்திருந்தால் அவன் சாமானியனாக இருந்திருப்பான். ஆனா இங்க தேர்ந்தெடுக்கிறது யாரு? மு.க. ஸ்டாலின். யார் அவரு? கலைஞர் கருணாநிதியுடைய மகன். அப்படிங்கும்போது அவர் செல்வாக்குல வளர்ந்தாரு, செல்வாக்குல இருந்தாரு. அவருடைய அந்த ஒரு சர்வாதிகார மனப்போக்கை தான் காட்டுவாரு. விஜய் யாரு? ஒரு மிகப்பெரிய ஹீரோ, பல லட்சக்கணக்கான கூட்டங்களுக்கு மத்தியில தன்னை வெளிப்படுத்தி கூட தயங்கக்கூடிய ஒரு மனிதர் தான் வந்து விஜய் அவர்கள். அவர் மட்டும் இல்ல, நீங்க வந்து இப்ப மோடி அவர்கள் வந்து சாதாரண மனுஷனாக இருந்து வந்தாலும் இன்னைக்கு ஒரு சாதாரண மனுஷன் போய் மோடியை சந்திச்சிட முடியுமா? முடியாது. அப்போ இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவோ பிரதமரோ குடியரசுத் தலைவரோ எம்பியோ எம்எல்ஏவோ சாதாரண மனிதனாக இருக்க அவர்கள் விரும்பவில்லை. அப்ப சாதாரண மனிதனாக இருக்க அவர்கள் விரும்பவில்லை எனும் பொழுது அவர்களை தேர்ந்தெடுத்த இந்த சாமானிய மக்கள் தான் பெரும் குற்றம் செய்திருக்கிறார்கள்ங்கிறது நமக்கு தெளிவா தெரியுதுங்கய்யா.
பிழை. இங்க ஒட்டுமொத்த மக்களும் இங்க வந்து சாகுறாங்க, வேதனைப்படுறாங்க, உள்ளாகுறாங்க. ஆனா இவர்கள் இதனால் தான் வேதனைப்படுகிறார்கள் என்று இந்த சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனையில இல்ல. நாம் நசுக்கப்படுகிறோம், நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், நம்மளுடைய சுதந்திரங்கள் பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற எந்த ஒரு மனப்பாங்குமே இல்லாத ஒரு ஏதோ ஒரு மனநிலையில வாழக்கூடிய இந்த சமூகத்தை உற்பத்தி செய்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் அமைப்பு தான். இங்க டெமோக்ரஸிங்கிறதே ஒரு பொய் தான். என்ன போய் டெமோக்ரஸி? இங்க இந்த ஜனநாயகமே வந்து ஒரு போலி தான். இது வந்து ஏதோ ஒரு பேருக்காக உருவான ஒரு விஷயம் தான் இந்த ஜனநாயகம். இங்க சர்வாதிகாரம் இருந்துட்டு போயிடலாமே, இதை விட பல மடங்கு மேலாக இருக்குமே. ஒரு வருஷம் அப்படி இருப்பா, 2வது வருஷம் மக்களுக்காக ஏதோ செய்யணும்னு நினைச்சிருவானே. இது துபாயிலையும் வந்து இன்னும் வந்து பல நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த மன்னராட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது, இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த டெமோக்ரஸின்னு சொல்லி போடி அரைக்கூவல் விடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா இது மாதிரி பொதுமக்கள் வஞ்சிக்கப்படுவதை வந்து நம்ம ஒரு கூக்குரலா தான் எழுப்ப முடியும். இதே கூக்குரலை வந்து கனடாவிலேயோ இல்ல மற்ற நாடுகள்லயோ எழுப்பி இருந்தா அதனுடைய விளைவு வேற மாதிரி இருக்கும், ஒரு தனி மனிதனுடைய வெளிப்பாடு. ஆனா இன்னைக்கு நம்ம கத்தி கதறினாலும் நம்மளுடைய வழியை சொன்னாலும் அதை கண்டும் காணாமல் சென்று கொண்டு இருக்கக்கூடிய சமூகம் தான் இன்றைய இந்திய சமூகமாக இருக்கிறது. வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. என்று மாறும், எப்படி மாறும்னு நமக்கு தெரியலைங்கய்யா. ஆனா இதெல்லாம் மாத்த வேண்டும்ங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. எப்படி மாறும் அப்படிங்கறது எனக்கு தெரியல. சொல்லுங்கய்யா. அதான் எப்படி இதெல்லாம் மாறும்னு தான் எனக்கு தெரியல. இல்ல, எனக்கு தெரிந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை இங்க சந்திக்க வேண்டும். சமூக கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு எல்லாவற்றிலும் ஒரு மாறுதலை சந்தித்தால் மட்டும்தான் இங்கு பொது சமுதாயம்ங்கிறது சரியானபடி வாழும், வளரும். இல்லை என்றால் எதிர்கால காசுக்கு ஓட்டை வாங்கி காசுக்கு ஓட்டை விட்டு பழகிற ஒரு சமூகம் மாறிவிடும். ஆனா இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் நான் சந்தோஷப்பட்டது என்னன்னா, போலீஸ் வந்து இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் 100க்கு நான் போன் அடிப்பேன், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இந்த இப்பெல்லாம் என்னவோ தெரியல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நான் அந்த இது கூட இதுல அனுப்பிச்சிட்டேன் பாருங்க, நம்ம குரூப்ல ISF குரூப்ல அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் நம்பர். அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு கால் பண்ணதுனால அதுக்கும் ஒரு இது அனுப்பியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் இப்படியும் நடந்தது கிடையாது. இப்ப இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஏதோ இதே அந்த போலீஸ் நினைச்சிருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இதை ஃபார்வர்டும் பண்ணாம விட்டுருக்கலாம், அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசாமலும் விட்டுருக்கலாம். ஆனா பேசினாரு, இன்ஸ்பெக்டர் பேசினதால அவர்கிட்ட நான் கேட்க முடியுது என்னால. போலீஸ் ஏன் பொலிட்டீஷியனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க, மக்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க, நான் ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? நான் வந்து இதுல இருந்து தானே இங்க கேக்குறேன். நான் என்ன இதுக்கு போய் டிராபிக் ஏற்படுத்த போறேன்னு சொன்னேன்? நான் இது வரைக்கும் தான் போறேன், அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் காமிச்சேனே அப்படின்னு என்னால அவர்கிட்ட பேச முடிஞ்சது. அது அந்த விஷயம் அது எனக்கு கொஞ்சம் ஆறுதல். இதே ஆறுதல் சென்ட்ரல்ல நான் யூஸ் பண்றது கரண்ட் வண்டி, EV வண்டி யூஸ் பண்றேங்க. ஆமா, சார்ஜ் போட மெட்ரோ சென்ட்ரல் ஹைகோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி அங்க அந்த ஸ்டேஷனுக்குள்ளார வச்சிருக்காங்க தனியா ஒரு இடத்துல, அதுக்கு தனி கேட் வச்சிருக்காங்க. அங்க போய் சார்ஜ் போட போலான்னு போறேன், ஒரு கார் வந்து முன்னாடி யாரோ ஒருத்தர் ரோட் சைட்ல பார்க் பண்ணிட்டு போயிட்டாரு அந்த கேட்டுக்கு முன்னாடி. நான் டக்குன்னு 100க்கு போன் அடிச்சேன், அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அங்க டக்குன்னு அங்க ஒரு இவர் வந்துட்டாரு, ஒரு போலீஸ் வந்தாரு. என்னங்க பிரச்சனைன்னா இது மாதிரிங்க. உடனே அவர் ஒரு மிஷின் வச்சிருந்தாரு, அதுல அந்த கார் நம்பரை போடுறாரு, அந்த ஓனரோட ஃபுல் டீடைல் வந்துச்சு, ஓனரோட நம்பர் வந்துச்சு. அந்த ஓனருக்கு போன் அடிச்சாரு, ஓனர் வந்து காரை எண்ணெய் ஊத்திட்டாரு. அப்புறம் நான் உள்ள போய் சார்ஜ் போட்டேன். சரி, இதே மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இதே மாதிரி விஷயமும் கிடையாது.
போலீஸ்ல. நான் ஏதாவது சொன்னேன்னா கட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததோட திரும்ப நான் ட்ரை பண்ணுவேன். அதுக்காக இதுவே போதும்னு நம்ம வந்து திருப்தி பட முடியாது. இன்னும் மக்கள் மாறணும். நமக்கு நீதி கிடைச்சிருச்சு, அதனால ஜனநாயகம் மலர்ந்துருச்சு நம்ம நினைக்கவே முடியாது. ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்றைக்கு நீதி கிடைக்குதோ அன்னைக்குதான் உண்மையான ஜனநாயகம் மலர்ந்ததாக நாம் நினைக்கணும். அப்படி பார்க்க ஆமா, அது ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றேன். முன்னாடி எல்லாம் நான் போன் அடிச்சா இப்படிதான் பண்ணுவாங்க, போனை இது பண்ணிடுவாங்க, எடுக்கவே மாட்டாங்க. இப்ப எடுக்காம விட்டுருந்தா அந்த கார் ஓனர் எப்போ வந்து காரை எடுக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் நான் சார்ஜ் போட முடியும். அங்க ஏன் தப்பு எதுவுமே இல்லை, ஏன்னா கேட்டுக்கு முன்னாடி நிறுத்தக்கூடாது. ரோட் சைட்ல தான் ஒரு காரை நிப்பாட்டி இருக்காரு, ஆனா கேட்டுக்கு முன்னாடி நிறுத்தக்கூடாது. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, எதிர்காலத்துல எல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நம்பிக்கை இருக்கிறது. அது கண்டிப்பாக நடக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக நம்ம சேனல்லையும் போடுறோம். பார்க்கிறவர்கள் கண்டிப்பாக சிந்திப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கு. இப்ப ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் வந்து கிண்டியில வந்து நிக்கிறேன். ஏன்னா கிண்டி எஸ்டேட் இருக்கு, ஏதாவது ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு வந்து நின்றுட்டு இருக்கேன். இப்ப மெயின் ரோட்ல சங்கீதா ஹோட்டல் இருக்கு. அவரு ஒரு செக்யூரிட்டியா அலாட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னா அந்த சங்கீதா ஹோட்டலுக்கு பார்க்கிங் வசதி இல்ல, ரோட்ல தான் பார்க் பண்றாங்க. வருஷத்துலாம் ரோட் சைட்ல வருஷத்துலாம் பார்க் பண்றாங்க. அந்த செக்யூரிட்டி வந்து அந்த பார்க் பண்றவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் நவுத்தி போடுங்க எப்படி இப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி எடுக்க போகும்போது விசில் அடிச்சு பேக்ல வாங்க எடுங்க அப்படின்னு அவர் கைட் பண்றாரு செக்யூரிட்டி. நான் இங்க நின்றுட்டு இருக்கிறதால என்னைய வந்து, சார் இங்க வண்டி நீங்க நிப்பாட்ட கூடாது, இது வந்து சங்கீதா ஹோட்டலோடைய பார்க்கிங் அப்படின்னாரு. அவர்கிட்ட கேட்டேன், இது ரோட் சைடு பார்க்கிங், வாங்க யார் சொன்னா இது சங்கீதா பார்க்கிங்? மேனேஜர் தான். வாங்க நான் மேனேஜரை பார்க்க போலான்னு நான் கிளம்பிட்டேன். வண்டியை லாக் பண்ணிட்டு கிளம்புன பிறகு அவரு இல்ல சார் நீங்க உட்காருங்க, இல்ல வர வேண்டாம் அப்படின்றாரு. இது பாத்தீங்கன்னா சும்மா போட்டு சங்கீதா பார்க்கிங் அப்படின்னு போட்டு இது பண்றாரு. பார்க்கிங்னா எதுக்கு ரோட் சைட்ல பார்க்கிங் கவர்மெண்ட் கொடுத்துச்சு? இப்ப அதுதான் இது வந்து நான் என்ன நினைச்சேன்னா, சரி மேனேஜர் கிட்ட பேசும், அடுத்தது போலீஸ் கிட்டையும் கூப்பிடும். போலீஸ் எப்படி இந்த இடத்துல ரோட் சைட்ல எப்படி நீங்க பணக்காரனுக்கு சங்கீதா கேட்டுலான் செக்யூரிட்டியே அப்புறம் இது பண்ணிட்டாரு, நீங்க இருங்க சார் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு போயிட்டாரு. இதே மாதிரி இதெல்லாம் பேஸ் பண்றாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயமும் பேஸ் பண்ண, ஆட்டோக்கள் இருக்காங்கல்ல, பேசஞ்சர் ஆட்டோ எல்லாம் ஒரு இடத்த புடிச்சிக்கிறாங்க ரோட் சைட்ல புடிச்சுக்கிட்டு நான் போய் அங்க நிப்பாட்டினதான் எல்லாரும் முதல்ல ஒருத்தர் வந்தாரு, இது எங்க இடம், நீங்க எங்க நிப்பாட்ட கூடாது, சரிங்க அப்படின்ட்டு அப்பப்ப நான் போயிட்டே இருந்தேன். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, இல்ல சார் கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போறேன், நான் வந்து லோடு ஆட்டோ, நீங்க பேசஞ்சர் ஆட்டோ, என்னால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு எல்லாம் வராது, அதனால கொஞ்ச நேரம் நின்றுட்டு போறேன்றேன். முடியாது. அப்ப நான் டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டு, இது என்ன உங்க இடமா, இது ரோட் சைடு இடம், இது உங்க இடம்னா பத்திரத்தை காட்டுக்கு பார்ப்போம் அப்படின்னு. உடனே அந்த ஆட்டோக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்னைய இது பண்ணிட்டாங்க, அடிச்சுட்டாங்க. அடிச்சுதான் நான் 100க்கு போன் அடிச்சு போலீஸ் வர வச்சு இது பண்ணி, ஆனா ரிசல்ட் 0. ஏன் ரிசல்ட் 0ன்னா இதுல போலீஸும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்டோக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு, நான் தனியாள், போலீஸ் வந்து பாஸ் ஆன் காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ரிசல்ட்டே வரல இன்னைக்கு வரைக்கும். இதுதான் எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, அப்ப ஆட்டோக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஃபேவர் பண்ணுமா? பஸ் ஸ்டாண்டு கட்டுற மாதிரி ஆட்டோ ஸ்டாண்டு கட்டி விடுங்க. பிரைவேட் பஸ்ஸுக்குன்னு பஸ் ஸ்டாண்டு கட்டி வச்சிருக்காரு ஸ்டாலின். ரொம்ப தூரத்துல வச்சிருக்காரு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு, அவுட்டர் ரிங் ரோட்ல இருக்குங்க. அங்க எந்த பிரைவேட் பஸ்ஸும் போய் நிக்கவும் மாட்டேங்குது. ஏன்னா பிரைவேட் பஸ் அசோசியேஷன் ஃபுல்லா இன்னமும் கோயம்பேடுல இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு பஸ். கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் கிளாம்பாக்கத்துல இருந்து புறப்படுது. ஒரு பேசஞ்சர் கவர்மெண்ட் பஸ் ஏறணும்னா இங்க இவ்வளவு தூரம் இது லோக்கல் பஸ்ல வந்துட்டு போகணும். இதே அவர் பிரைவேட் பஸ் ஏறணும்னா கோயம்பேடுல ஏறிக்கலாம். பாத்துக்கோங்க, இதுதான் நிலைமை. அவரு கவர்மெண்ட் ஏதோ சொல்லி பஸ் ஸ்டாண்ட் தனியா கட்டியும் கொடுத்துருக்கு, ஆனா அங்க வந்து பஸ் நிக்க மாட்டேங்குது. எல்லாரும் கோயம்பேடுல இருந்தா வராங்க பிரைவேட் பஸ் ஃபுல்லா. இதே மாதிரி ஆட்டோவுக்கு நீங்க ஆட்டோக்காரங்களுக்கு இந்த கவர்மெண்ட் நல்லது செய்யணும் அப்படின்னா இடம் ஒதுக்கி
இதுதாங்க ஆட்டோ ஸ்டாண்டு, நீங்க இங்க நில்லுங்க. ம் மக்களுக்கு பஸ்ல போக விருப்பம் இல்லாதவங்க நேரா உங்ககிட்ட வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு இடம் பட்டா போட்டு கொடுங்க, இல்ல அந்த சங்கத்துக்கு கொடுங்க, ம் ஏதோ ஒண்ணு லீஸுக்கு கொடுங்க, ஏதோ ஒண்ணு கொடுங்க. ம் அதை விட்டுட்டு ரோட் சைடுல நிக்கிற ஆட்டோக்காரங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இது எங்க இடம் அப்படின்றாங்க. அதுக்கு போலீஸும் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்குது. ம் 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 இல்ல, ஆக்கிரமிப்பு தான் இது ஒரு வகையான ஆக்கிரமிப்பு தாங்க ஐயா. ஏன் இதுக்கு இத ஒரு கட்சி தலைவர்கிட்ட இதெல்லாம் பத்தி பேசினாங்க. அவரு சொன்னாரு அரசியல்வாதிகள் கரெக்டடு, அந்த இந்த கட்சி தலைவர்கள், சங்கீதா ஓட்டுல கரெக்டடு. ஆமா, எல்லாம் எல்லாம் என்னங்கிறீங்க, 10-5 பிச்சைக்கு பொறுக்கி திங்கிற நாய்ங்க தான் இவங்க எல்லாம், வேற யாருமே கிடையாது. அரசியலை வியாபாரமாக பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள். எப்படி வந்து ஒரு புரோக்கர் வந்து எப்படி கமிஷன் வாங்கி அவனுடைய வாழ்நாளை ஓட்டுகிறானோ, அது மாதிரி இந்த எம்எல்ஏ, எம்பி, இந்த தாசில்தாரு, இந்த இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கரப்ஷனுக்கு உள்ளாகி அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அதனாலதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்று கெட்டுக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுதுங்க. எதிர்காலத்துல இது எல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒற்றை நம்பிக்கை இருக்கிறது. சரியாக மாறும். அது வருகிற காலங்கள் அதை உறுதி செய்யும் என்று சொல்லி இந்த காணொளி நிறைவு செய்வோம் ஐயா. மீண்டும் ஒரு நல்ல காணொளி. நன்றி ஐயா. நன்றி.